இந்திய துணைக்கண்டத்தில் வாழுகின்ற அத்தனை மக்களும் சமத்துவத்தோடு, சம வாய்ப்புகளோடு, சம நீதியோடு, ஒரு சகோதரத்தன்மையோடு வாழ வேண்டும். அதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அதே அரசமைப்பு சட்டம் அதை நாம் பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் அந்த முக்கியமான விழுமியங்கள் அத்தனையும் ஒன்றொன்றாக அளிக்கப்பட்டு வருவதை நான் பார்த்துட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உரிமைகள் வந்து அவ்வளோ மீறப்படுது. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு நீதிமன்ற கட்டமைப்பு, நீதி கட்டமைப்பு, அதற்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கு. அதே போன்று அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் இன்னைக்கு சீரழிக்கப்பட்டு வருகிறது. எனவே தான் அந்த அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும். அதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது வலியுறுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகின்றோம். ரைட் டு லைஃப் நடத்திவிடுமா, வாழ்வதற்கான உரிமை. அந்த வாழ்வதற்கான உரிமை என்று சொல்லுகிற நேரத்தில் ஒரு டிக்னிட்டியோடு, ஒரு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு சூழல், ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய சூழல் வேணும். இது நம்ம சென்னையை எடுத்துக்கிடுவோம். ஒரு மனுஷனுக்கு வாழணும்னா ஒரு வீடு வாடகை எடுத்து, தாய் தந்தையர் அதே போன்று தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட வாழணும்னா ஒரு 2 பெட்ரூம் ரூம் உள்ள ஒரு வீடு வாடகை எடுத்து வாழ ஒரு 50,000 ரூபா மாதம் செலவாகும். ஆனால் ஒரு சாதாரண ஒருத்தன் அந்த 50,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு சூழல் இருக்கிறதா? இவன் நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா இதை விட ரொம்ப பெரிதாகும். அப்போது இன்றைக்கி படித்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த சொமாட்டோவுக்கு வேலைக்கு போகிறது, சின்ன சின்ன வேலைக்கு போகிறது, பெரிய சம்பளம் எல்லாம் போகிறது, ரொம்ப கஷ்டமாக. அப்போ ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி இங்கே இருக்கான்னா இல்லை, அது ஒரு பேர் அழிவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே போன்று ரைட் டு ஒர்ஷிப் எடுத்து விடுவோமா? எல்லா மக்களும் தங்களுக்கு விரும்பப்பட்ட மதத்தை தேர்வு செய்து அதற்காக அவர்கள் அதை கடைபிடித்து அதற்காக பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கா? அது முற்றிலுமாக இன்றைக்கு இல்லாத ஒரு சூழலை. நீதித்துறை எடுத்துட்டான்னா அதில் நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்கள், இப்போ கூட அண்மையில் பார்த்திங்கன்னா நீதித்துறை நியமனங்கள் நடைபெற்றது. 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். அதில் ஒருவர் கூட பெண் இல்லை. அதே போன்று பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை, மலைவாழ் மக்கள் இல்லை, இன்னும் கிறிஸ்தவர்கள் ஒருவர் கூட இல்லை, இஸ்லாமியர் ஒருவர் கூட இல்லை. அப்போது இடஒதுக்கீட்டை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னோன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ன்னு அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இந்த நீதித்துறையிலும் ஓரளவுக்கு ஒரு நியாயம் ஏற்படுவதற்கான ஒரு ஒதுக்கீட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? அப்போ இப்படி நம்ம சொல்ல போகிறோம்னா இப்படி ஒவ்வொரு துறையாக இன்றைக்கு வந்து அந்த உரிமைகள் மறைக்கப்படுவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ எங்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஒரு சுதந்திரத்தோடு, சமத்துவத்தோடு, சம உரிமைகளோடு, சம நீதியோடு வாழ்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டில் மக்களாட்சி, ஜனநாயகம் தொடர வேண்டும். அதுபோன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, இன்றைக்கு பிள்ளைகள், இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான கல்வி உரிமை, அவர்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை, இப்படிப்பட்டவையெல்லாம் உறுதி செய்யப்படக்கூடிய சூழல் நாம் ஏற்படுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஏன்னா இவற்றையெல்லாம் வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து இவையெல்லாம் அரசமைப்பு சட்டம் நமக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான். ஆனால் அவை இப்போது அண்மை காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் பல்வேறு நடவடிக்கையினால் அப்படியே நீர் பூத்த நெருப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அதை மாற்றுவதற்குத்தான் நம்மை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்ற முழக்கத்தோடு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்று நீங்கள் எல்லாரும் இந்த மாநாட்டிற்கு வாருங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம்.